Hi students, we are discussing about health and hygiene in our zoology class. In our previous class, we discussed about different kinds of nutrient, their uses and their source. Okay, a source of nutritions, their uses, and we discussed some deficiency diseases. Okay, so ஏதாவது deficiency இது நம்ம எடுத்துக்கிற டயட்டில் ப்ராப்பராக நியூட்ரியன்ட் இல்லை அப்படின்னா அந்த நியூட்ரியன்ட் டிஃபிஷியன்சினால் வர டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீசஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். விட்டமின் டிஃபிஷியன்சி டிசீஸ், மினரல் டிஃபிஷியன்சி டிசீஸ், ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீஸ், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஏற்கனவே. ஹேவ் யூ ரிமெம்பர் தட்? ஓகே, ஸோ நம்ம இப்போது இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ். ஓகேயா? நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ். பிளேயிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அண்ட் பாடிலி ஆக்டிவிட்டி தட் என்ஹான்ஸ் ஆர் மெயின்டைன் த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ நம்ம பாடியோட ஓவரால் ஹெல்த், நம்மளோட வெல்னஸ், இதுக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஓகே, is an bodily activity that enhance or maintain physical fitness and overall health and wellness. Okay, it is performed for various reasons including increase in growth and development. நம்மளோட growthக்காக, நம்மளோட developmentக்காக, strengthening the muscles and the cardiovascular system. நம்மளோட மசில்ஸை ஸ்ட்ரென்தன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக, ஸ்கெலிட்டல் மசில்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக. தென் அதே மாதிரி கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம், நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா, அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ் தான் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இஸ் எக்ஸசைஸ், டான்ஸ், எக்ஸசைஸ் தான் செய்யணுமா அப்படின்னா நாட் ஒன்லி எக்ஸசைஸ், we can do whatever we like. சரியா? நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யலாம். ஓகே, ஒரே மாதிரி தான் செய்யணும், டெய்லி ஒரே மாதிரி செய்யணும் அப்படிங்கிற அந்த கம்பல்சரி அதுவும் கிடையாது. ஸோ டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் கூட செய்யலாம். ஓகே, ஸோ பட் வி ஹாவ் டு டூ ப்ராப்பர்லி. ஓகே, நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸை ப்ராப்பராக நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். டெய்லி வி ஹாவ் டு டூ எனி ஒன் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேயா? So it may be differ exercise, dance, active living, yoga, sport, playing games. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. சும்மா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வர வேண்டியது, உட்காந்துருக்க வேண்டியது, இப்போ லாக்டவுனில் எழுந்திரிச்சு உட்கார வேண்டியது, கிளாஸஸ் அட்டன் பண்ண வேண்டியது, இல்லை டிவி படுத்துக்கிட்டு டிவி பார்க்க வேண்டியது. ஸோ நாட் ஆன் இந்த இது வந்து கிடையாது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேயா? The physical activity is the different kind. Okay, additional workout, நம்ம பாடிக்கு நம்ம கொடுக்குற அடிஷ்னல் நார்மல் டெய்லி லைஃப்லேருந்து நம்ம அடிஷ்னலாக கொடுக்குற ஒர்க் அவுட், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ அது வந்து எக்ஸசைஸாக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், ஆக்டிவ் லிவிங், அதாவது நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் நம்ம செய்யலாம், சைக்கிளிங் போகலாம். ஓகேயா? ஸோ ஸ்விம்மிங் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எனி கைண்ட் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அதே மாதிரி டெவலப்பிங் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால் நம்மளுக்கு என்னவும் டெவலப் ஆகுது அப்படின்னா அத்லெட்டிக் ஸ்கில்ஸ், வெயிட் லாஸ் இருக்குது, வெயிட் லாஸ் ஆகும், இல்லை வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, அந்த வெயிட் இஸ் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ். ஓகே, நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட் கெய்னிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஸோ அப்போ அந்த வெயிட் கெய்னிங்கும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, வெயிட் லாஸ் ஆகாமல், வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாமல் வெயிட் லாஸ் பண்ணலாம், ஆர் வெயிட்டை மெயின்டைன் பண்ணவும் நம்மளால் முடியும். ஓகேவா? Physical exercise may help to decrease some of the effects of childhood and adult obesity. ஸோ அடல்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வர ஒபிசிட்டிங்கிறது ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த ஓவர் வெயிட்னால என்ன ஆகுது அப்படின்னா த ஃபேட் சப்ஸ்டன்சஸ் ஆர் டெபாசிட் அண்டர் த ஸ்கின்னுக்கு அடியில் நார்மலாகவே ஃபேட் டெபாசிஷன் இருக்கும். ஸோ அதோட அந்த ஃபேட் டெபாசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹை ஆகுது அப்படின்னா தட் காசஸ் ஓவர் வெயிட். அந்த ஓவர் வெயிட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நார்மல் வெயிட், அடுத்தது ஓவர் வெயிட், தென் எக்ஸஸ் வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, the deep sleep seems to be one of the most critical time for the body repair. The நல்ல deep sleep, okay, and the deep sleep is very very important. நம்ம நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல டீப் ஸ்லீப் வரும். ஸோ அந்த டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்மளோட பாடி ரிப்பேரிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிப்பேரிங் மீன்ஸ் த கரெக்ஷன். ஓகேயா, ஸோ நம்ம பாடி வந்து கரெக்ட் பண்ணி நம்ம பாடியில் இருக்கிற டேமேஜஸை கரெக்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த ரிப்பேரிங்க்கு எது யூஸ்ஃபுல் அப்படின்னா டீப் ஸ்லீப் இஸ் யூஸ்ஃபுல். ஓகேயா, ஸோ எப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னோமோ லைக்வைஸ் த ரெஸ்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். வித்தவுட் ரெஸ்ட் வி ஷுட் நாட் டூ எனி ஒர்க். ஸோ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு மணி நேரம் வேலை செய்கிறது, அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, 1 மணி நேரம் வேலை செய்கிறது, அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னா கிடையாது. ஸோ நைட் டைமிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நைட் டைமிங்கில் வி ஷுட் டேக் ரெஸ்ட். ஸோ அந்த ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம மைண்ட் வில் பி ஃப்ரீ ஃப்ரம் த ஸ்ட்ரெஸ் அண்ட் வி கேன் ஒர்க் ஃப்ரீலி ஆன் த நெக்ஸ்ட் டே. ஓகே, ஸோ மைண்ட் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணும். ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரீயாக நம்ம மைண்ட் ஃப்ரீயாக நம்ம என்ன ஒரு ஒர்க்கையும் நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும். ஓகேவா, the proper amount of rest is essential for the physical and mental health. Rest is an important as a nutrient and physical activity. So rest அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா nutrient and physical activities மாதிரி it is also very important. ஓகேயா, இந்த இயர்லி பெட். ஓகே, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இயர்லி டு பெட் அண்ட் இயர்லி டு ரைஸ் மேக் அ மேன் ஹெல்தி வெல்த் அண்ட் வைஸ். ஓகேயா, ஸோ அவங்கள வந்து யாரெல்லாம் வந்து நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஹெல்தியாகவும் இருப்பாங்க, வெல்தியாகவும் இருப்பாங்க. ஓகேயா, தென் அதே மாதிரி வைஸ் அப்படின்போது பார்த்தோம் அப்படின்னா நல்லா இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற ஆக்சுவலி மீனிங்கில் இங்கே சொல்லலாம். ஓகே, நல்லா இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இன்டெலிஜென்ட்டாக இருந்தோம்னாவே ஆக்டிவாக இருந்தோம்னாவே வி கேன் கெட் த ஹெல்த் அண்ட் வெல்த். ஓகே, இன்டெலிஜென்ட் அண்ட் ஆக்டிவாக இருந்தோம் அப்படின்னா வி கேன் கெட் த ஹெல்த் அண்ட் வெல்த். ஓகே, ஸோ இப்போது ஏன் இயர்லி நைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா அந்த இயர்லி நைட் அப்படிங்கும்போது தான் ஓகே இயர்லி டு பெட் சீக்கிரமாக எப்போது நம்ம ஒரு 8-9 o'clockலாம் நம்ம தூங்கிடணும். ஓகே, ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் சன்செட் நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒரு சில இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் அந்த நைட் டைமில் தான் நல்லா ஒர்க் பண்ணும். அந்த டார்க் லைட் இருக்கு இல்லையா, லைட் இல்லாத டைம். ஓகே, ஸோ நைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுதான் நாம் டியூப்லைட் போடுறது கணக்கு கிடையாது. we are mentioning a light அப்படிங்கிறது it is mentioned the sunlight. ஓகே, ஸோ சன்லைட் இல்லாதப்போ இந்த டார்க் லைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆர் ஒர்க் ப்ராப்பர்லி so that the early peoples go to bed at 7:30 8 o'clock around. ஓகே, ஸோ 6 மணி 7 மணி 7:30க்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா கிராமத்துலலாம் தூங்க போயிடுவாங்க. அந்த அப்போலாம் இப்போயும் ஒரு சில கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 மணி 8 மணிக்கெல்லாம் தூங்கி படுத்துருவாங்க. சரியா, ஸோ படுத்துட்டு காலையில் எத்தனை மணிக்கான எழுந்திரிப்பாங்க இயர்லி டு ரைஸ். ஓகேயா, 4 மணி 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவாங்க. 8 மணிக்கு தூங்குறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock எழுந்திரிச்சிடுவாங்க. சரியா, ஸோ அப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங். ஸோ அப்போது அந்த டைமில் நம்ம நல்லா பிரிஸ்காகும். டெய்லி நம்ம அந்த டைமில் எழுந்திரிச்சு நல்லா ரெஸ்பயர் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிஜன் கண்டென்ட் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ ஆக்சிஜன் கண்டென்ட் நல்லா கிடைக்கிறதுனால நம்ம நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். சரி, ஆக்சிஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கெய்னிங் எனர்ஜி. ஸோ அதனால் இந்த ஆக்சிஜன் கண்டென்ட் நல்லா கிடைக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல்லா பிரிஸ்காக ஒர்க் பண்ண முடியும். ஸோ தட் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு திருப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 o'clock 7 to 8 அவங்க தே ஆர் கோயிங் டு டேக் ரெஸ்ட். ஸோ எல்லா வேலையும் அதுக்குள்ளே முடிச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தூங்க போயிடுவாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன தான் வந்து ரெஸ்ட் வேணும் ஸ்லீப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 9 மணி 10 மணிக்கு எந்திரிக்கிறது, இல்லை நான் பகல் ஃபுல்லாக நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் கணக்கு கிடையாது. 10 மணிலேருந்து
மார்னிங் 10 o'clock டு ஈவினிங் 6 o'clock நான் தூங்கினேன், இல்லாட்டி நைட்டு 10 o'clock வரைக்கும் தூங்கினேன், மார்னிங் 10 to ஈவினிங் 10 வரைக்கும் தூங்கினேன், எனக்கு நல்ல டீப் ஸ்லீப் கிடச்சிச்சு அப்படின்னா தட் இஸ் நாட் அ குட் ஒன். ஸோ அதனால் நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும் அப்படின்னா லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் நம்ம இந்த ஐடியில் இருக்கவங்க, இந்த நைட் டியூட்டி பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். சரியா? அதுவும் இந்த ஐடி ஒர்க்லாம் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தே ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ், தே ஆர் ஒன்லி சிட்டிங், தட் இஸ் த ஒர்க் ஆஃப் தேம். தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூ டு த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுவாங்க, சிஸ்டமில் உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ டு ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ் they go to take different kinds of food. அங்கே இருக்கிற கேன்டீனில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுட் எடுத்துப்பாங்க. ஸோ அங்கே இருக்க ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா கலோரிஸ் கொடுக்குற ஃபுட்டாக இருக்கும், ஹை கலோரி ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே, பர்கர், பீஸா அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது ஏற்கனவே நம்மளுக்கு ஒர்க் லோட் கம்மி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் லெஸ். தென் அதில் போய்ட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? உடனே டக்குன்னு இல்லைனாலும் இயர் பை இயர், டே பை டே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து குறைய ஃபுட் ஸ்டஃப்ஸ் உள்ளே இன்க்ரீஸ் ஆக அவங்களுக்கு வெயிட் கெய்னிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா த இயர்லி டு பெட் அண்ட் இயர்லி டு ரைஸ் அது வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டு மெயின்டைன் அ ஹெல்தி லைஃப் பர்சனல் ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டு மெயின்டைன் அ ஹெல்தி லைஃப் hygiene is very very important. Okay, what does mean by hygiene? Hygiene is a set of practice for performed to preserve health. நம்ம ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Okay, the activities or the practices performed by the people to preserve the health. Okay, நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக நம்ம செய்கிற எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக. ஓகே, நம்ம செய்கிற எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் என்ன அப்படின்னா ஹைஜீன். ஓகேயா? சரி, அக்கார்டிங் டு த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹைஜீன் ரெஃபர்ஸ் டு condition and the practice that helps to maintain the health and prevent the spread of disease. WHO என்ன சொல்லுது? Hygiene refers to the condition and practice that help to maintain health and prevent the spread of disease. ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது, டிசீஸை ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கிறது. ஓகே, அதுதான் என்ன அப்படின்னா ஹைஜீன். தட் இஸ் த ஹைஜீன். ஓகே, த நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஹைஜீன் அப்படிங்கிறதுல 2 kinds இருக்குது. Okay, the hygiene is 2 different kinds. One is personal hygiene and another one is community hygiene or social hygiene. Okay, so first we discuss about the personal hygiene. The personal hygiene is about the personal. Okay, நம்மளை நாம் எப்படி க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா personal hygiene. The personal hygiene involves those practices performed by an individual to care for one's bodily healthy and well-being through the cleanliness. ஓகே, நாமளே க்ளீனாக வச்சுக்கிட்டு நம்மளை எப்படி டிசீஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறோம், நம்மளை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னென்ன வச்சுக்கிறதுக்காக நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ். ஓகே, personal hygiene involves those practices performed by individual to care for one's bodily health and well-being through cleanliness. Okay, ஸோ நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக நம்ம செய்கிற ப்ராக்டிசஸ் அதுதான் என்ன அப்படின்னா பர்சனல் ஹைஜீன். It includes such habits, choices as how frequently to bath. Okay, ஸோ எத்தனை தடவை நம்ம குளிக்கிறோம், எத்தனை தடவை கை கழுவுறோம், எத்தனை தடவை ப்ரஷ் பண்ணுறோம், எத்தனை தடவை மவுத் ரின்ஸ் பண்ணுறோம், ஸோ ஹேர் வாஷ் எத்தனை தடவை பண்ணுறோம், ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், வீடு எத்தனை தடவை க்ளீன் பண்ணுறோம், ஃபிங்கர் நெயில்ஸ் கட் பண்ணுறோமா இல்லையா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ நம்மளோட வீட்டை நம்மளோட இடத்த நம்ம எப்படி வச்சுக்கிறோம், சரியா, இன்சைட் த ஹோம்.
ஓகேயா. சரி, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லெட் அஸ் டிஸ்கஸ் லேட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்பனன்ட்ஸ், நம்ம என்னென்ன இதை எப்படி க்ளீன் பண்ணணுங்கிற ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெக்கமெண்டட் ஃப்ரீக்வன்ட்லி ஆஃப் க்ளீனிங். ஓகே, பர்சனல் ஹைஜீனில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் யூ ஹாவ் டு ஃபாலோ இன் யுவர் டெய்லி லைஃப். ஓகேயா. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்குற ஒரு டிப்ஸ் தான் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹைஜீன். ஓகே, நம்மளோட ஐஸை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு we have to wash our face எப்போலாம் டர்ட்டியாக இருக்கும் ஆர் 2 to 4 or 5 times. ஓகே, ஸோ 4 or 5 times நம்ம அப்பப்போ நம்மளுக்கு எப்போல்லாம் வாட்டர் கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can wash our face. ஸோ ஃபேஸு, ஐஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எப்போல்லாம் நமக்கு வாட்டர் அவைலபிளாக இருக்கோ அப்போல்லாம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் ஹேர் ஹைஜீன், வீக்லி ட்வைஸ், ப்ரிஃபரபிளி ஒன்ஸ் எவ்ரி அதர் டே. சரியா, வீக்லி ட்வைஸ் நம்ம ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். எதர் வித் ஷாம்பு ஆர் வித் ஷீகா. ஓகேயா. ஸோ ஷீகா யூஸ் பண்ணலாம் ஆர் ஷாம்பு யூஸ் பண்ணலாம் எதர். சரியா. ஸோ ஏதாவது ஒரு இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வி ஹாவ் டு வாஷ் அவர் ஹேர்ஸ். ஸோ வீக்லி ட்வைஸ் அப்படிங்கிறது அட்லீஸ்ட். சரியா. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்ஸ் எவ்ரி அதர் டே. சரியா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் எவ்ரி அதர் டே. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் மோர் குட். ஏன்னா ஹேரில் வந்து ஆயில் கண்டென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ஆயில் கண்டென்ட்டில் டெபாசிட் ஆகலாம். அப்போது டேண்ட்ரஃப் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்ரி டே. சரியா, ஒன்ஸ் எவ்ரி அதர் டே. ஓகே, நம்ம வந்து அதை வந்து க்ளீன் பண்ணணும். தென் பாடி ஹைஜீன், we have to take bath twice, once or twice. சரியா, ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ, ஒரு நாளைக்கு 2 தடவையோ நம்ம எடுத்துக்கணும், பாத் எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது ஓரல் ஹைஜீன் ட்வைஸ். ஓகே, ரெகுலராக ட்வைஸ், மார்னிங் அண்ட் பிஃபோர் கோயிங் டு பெட், ஆஃப்டர் வேக்கிங் ஃப்ரம் த பெட் அண்ட் அதே மாதிரி பிஃபோர் கோயிங் டு பெட். ஓகேயா. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரின்ஸ் பண்ணணும். சரியா, ரின்சிங் ஆஃப்டர் எவ்ரி மீல். ஒவ்வொரு தடவை நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீட் ஹைஜீன் எவ்ரி டே. சரி, டெய்லியுமே நல்லா கால்லாமல் தேய்ச்சி குளிக்கணும். தென் ஹேண்ட் ஹைஜீன், ஸோ எவ்ரி டைம் ஆஃப்டர் டச்சிங் கண்டாமினேட்டட் சர்ஃபேஸ், எவ்ரி டைம் பிஃபோர் ஈட்டிங் டச்சிங் க்ளீன் சர்ஃபேஸஸ். ஓகே, எவ்ரி டைம். ஓகே, எப்போயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் ஈட்டிங் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங் மீல்ஸ். ஓகே, ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங், before and after touching a dirty substances, before touching a clean surface, before after and before cooking. Okay, after blowing nose, after sneezing and coughing. So இது மாதிரி நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா we have to wash our hands. Okay, frequently நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா கை கழுவிட்டே இருக்கணும். cloth hygiene once or twice a day. சரியா, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லாட்டி 2 தடவை நம்மளோட கிளாத், அதாவது ஒரு தடவை ஒரு நாளைக்கு ட்வைஸ் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ 2 ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ தென் அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அடுத்த ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சம் ரெக்கமெண்டட் ஃப்ரீக்வெண்ட்லி cleaning processes, personal hygiene processes. So we have to follow in our life. Okay, so next one பார்த்தோம் அப்படின்னா introduction to microbes. So in the introduction to microbes க்கு முன்னாடி we shall we discuss about this activity. One day Rahim, a class 6 boy, vomited 3 times. He was looking tired and dehydrated. His mother, who was nurse, prepared a solution and gave him to drink. He felt better after some time and asked his mother what is the solution was. His mother said it was oral rehydration solution, that is ORS, oral rehydration solution. Okay, rehydration, hydration means watering, water. Re அப்படிங்கும்போது
கிவிங் அடிஷ்னல் வாட்டர் டு த பாடி. ஓகே, ஏற்கனவே நம்ம பாடியில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டோட நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ரீஹைட்ரேஷன். ஓரல் அப்படிங்கும்போது மவுத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வாய் வழியாக நம்ம வாட்டர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கறது. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, shall we see the what an ORS is? Vomiting or loose motion result in loss of water. So vomit பண்ணும்போதும் லூஸ் மோஷன் அப்போ நமக்கு என்ன ஆகும், வாட்டர் கண்டென்ட் அதிகமாக நம்ம பாடியிலேருந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, that causes salt water imbalance. Okay, water plus salt imbalance in a body. The loss of water is called as dehydration, can be lead to serious problem. Yeah, because our body is made up of more amount of water இல்லையா. ஸோ அப்போ வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சிது அப்படின்னா செல்ஸுக்கு வாட்டர் கண்டென்ட் கம்மியாகும் டியூ டு த டிக்ரீஸ் இன் வாட்டர் கண்டென்ட், டீஹைட்ரேஷன். அதுதான் டீஹைட்ரேஷன் சொல்கிறோம். டீஹைட்ரேஷன் செல்ஸ் மே காஸ் டெத். ஓகே, செல்ஸ் என்ன ஆகலாம், டெத் ஆகலாம். ஓகே, ஸோ அப்போது இட் லீட்ஸ் டு த டெத் ஆஃப் த பர்சன். ஓகேயா, ஸோ செல்ஸ் டெத் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுமே இறந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் இந்த டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறத வி ஹாவ் டு ப்ரிவெண்ட். ஸோ கேன் லீட் டு சீரியஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா திஸ் கேன் பி ப்ரிவெண்டட் பை கன்சியூமிங் ORS அட் ஷார்ட் இன்டர்வல்ஸ். ஓகே, குடிச்சிட்டே இருக்கணும் அந்த தண்ணியை. அப்பப்போ ஒரு தடவை குடித்தா பத்தாது, ஷார்ட் இன்டர்வல்ஸில் அப்பப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்னா குடிச்சிட்டே இருக்கோம். ஸோ கொஞ்சமாக டீஹைட்ரேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம ஓஆர்எஸ் கொடுப்பாங்க, நம்ம வீட்லேயே வி கேன் டேக் வாட்டர் பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டு இருக்கலாம். அதுவே கொஞ்சம் அதிகமாக இருந்தது, ரொம்ப ஹையாக இருந்தது, டீஹைட்ரேஷன் ரொம்ப ஹையாக இருந்தது அப்படின்னா வி கேன் கோ டு டாக்டர். அப்போ நம்மளுக்கு குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்ஸ் இறக்குவாங்க. சரியா, இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சால்ட்டு சரியா ஓஆர்எஸ் மாதிரியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரிப்ஸ் போடுவாங்க, குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் இறக்குவாங்க இல்லையா. அது மாதிரி வந்து நம்மளுக்கு பிளட்லேயே டைரெக்டாக நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேயா, ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ ஃபாலோ த ஸ்டெப்ஸ் டு மேக் ஓஆர்எஸ் அட் ஹோம். நம்ம எப்படி வீட்டில் ஓஆர்எஸ் செஞ்சுக்கலாம். இப்போ எமர்ஜென்சி வீட்டில் வெளியில் ஆள் போகிறதுக்கு ஆள் இல்லை மெடிக்கல் இல்லாத டைம், மெடிசன்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு, மெடிக்கல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு நைட் டைம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி ஓஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா டேக் அ லிட்டர் ஆஃப் பாயில்டு வாட்டர், கூல் இட். ஓகே, ஸோ பாயிலிங் அப்படிங்கும்போது நல்லா கொதிக்கணும் தண்ணி, நடுவில் இருந்து பெரிய பபிள்ஸ் வந்து அது வெடிக்கணும். சரியா, அப்படி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாயில்டு வாட்டர்னோடனே லைட்டாக பபிள்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுறாங்க. அது கிடையாது. சரியா, நல்ல நடுவுலேருந்து பெரிய பெரிய பபிள்ஸ் வந்து அது வெடித்து இதாகணும். அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாயில்டு வாட்டர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அது நல்லா கூல் ஆகிடும். அண்ட் 1/2 teaspoon ஆஃப் சால்ட் அண்ட் 6 teaspoons ஆஃப் சுகர். ஓகே, 1/2 teaspoon சால்ட் மட்டும் போட்டுட்டு 6 teaspoon நம்ம எந்த டீஸ்பூன் யூஸ் பண்ணமோ அதுலேயே 6 teaspoon சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நாம் குடிக்கணும். ஓகே, யூ கேன் ஆல்சோ ஆட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் டு இட். நம்ம லெமன் ஜூஸ் இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டிர் இட் அண்ட் கிவ் இட் டு த பர்சன் சஃபரிங் ஃப்ரம் வாமிட்டிங் அண்ட் லூஸ் மோஷன் ஆர் டீஹைட்ரேஷன். ஓகே, யாருக்கெல்லாம் வாட்டர் லாஸ் ஆகிடுச்சோ அவங்க எல்லாமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, திஸ் இஸ் த ORS. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறது when you neglect personal hygiene. ஓகேயா, யூ ஆர் இன்க்ரீஸிங் த ரிஸ்க் ஆஃப் ஃபாலிங் சிக். நம்ம பர்சனல் ஹைஜீனை நெக்லெக்ட் பண்ணோம், நம்ம எடுத்துக்கல ஃபாலோ பண்ணல அப்படின்னா we will sick. ஓகே, நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். we will be unhealthy. ஸோ அந்த சிக் அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா தட் இஸ் த மைக்ரோப்ஸ். ஓகே, நம்ம சிக் ஆகிறதுக்கு நம்ம பர்சனல் ஹைஜீனாக இல்லை ஹைஜீனை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா we will be sick. ஸோ அந்த சிக்குக்கான ரீசன் டியூ டு த மைக்ரோப்ஸ். ஓகே, let us name some of the diseases or condition caused by microorganism due to the negligence of personal hygiene. நம்ம பர்சனல் ஹைஜீனை நெக்லிஜ் பண்ணோம், அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா
அதனால் நமக்கு வர ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, டிசீசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா டயேரியா, டூத் டிகே, அத்லட் ஃபுட், டேண்ட்ரஃப், இன்னும் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான டிசீஸ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய கொரோனா, இது எல்லாம் COVID-19, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கல, பர்சனல் ஹைஜீன் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகே, சம் ஆஃப் த டிசீஸ், ஒன்லி 4 டிசீசஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதனால் அப்படின்னா டியூ டு பிலீவ் தட் தெர் ஆர் சம் ஆர்கானிசம் விச் யூ கேனாட் சி வித் யுவர் naked ஐ. சரியா, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆர்கானிசமில் 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், அனிமல்ஸில் 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார். சரியா, இது வந்து அனிமல்ஸில். ஆனால் ஆர்கானிசம்ஸ், காமனாக ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். ஸோ ஒன் இஸ் த மைக்ரோப்ஸ் that we cannot see by our naked eyes. இந்த மைக்ரோப்ஸ் என்ன பார்க்க முடியாது, கண்ணில் பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரெசென்ட் இன் த எர்த். ஸோ நம்மளோட வேர்ல்டில், நம்மளோட எர்த்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்கே தெரியாத ஆர்கானிசம்ஸும் இருக்குது. தோஸ் ஆர்கானிசம்ஸ் வி கேன் see ஒன்லி அண்டர் த மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அதை பார்க்க முடியும். ஸோ தட் தே நேம்டு மைக்ரோப்ஸ். ஓகே, அதை மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியுங்கிறதுனால அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, do you believe that there are some organisms which you cannot see with naked eye? Yes, microbes cannot be seen without the help of microbes. இப்போ நம்ம சொன்னோம்ல அதே தான். Most of the microbes belongs to 4 major groups. Okay, so microbes, once again, the microbes belongs to 4 major groups that are bacteria, virus, protozoa and fungi. Okay, bacteria, virus, protozoa and the fungi. Okay, first one we will discuss about the bacteria. The bacteria are very small prokaryotic microorganism. Okay, bacteria are very small prokaryotic microorganism. Prokaryotic means they have no nuclei. They have no nuclei. The prominent nuclei is true nuclei is not found. Okay, prominent or the true nuclei is not present in the prokaryotic cells. Nuclei means it is a cell organelle that consists of nucleoplasm, nucleolus, chromatin reticulum and the nuclear membrane. ஓகே, இதெல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா அந்த செல் ஆர்கனுக்கு பேர் என்ன அப்படின்னா நியூக்ளியஸ். ஓகே, this nucleus is not present in the prokaryotic cells. ஓகே, அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா அங்கே the nuclear membrane is absent. ஓகே, nuclear membrane கிடையாது, நியூக்ளியோலஸும் chromatin reticulum it is present in a cytoplasm. ஓகே, ஸோ சைட்டோபிளாசமில் அது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். So this is called as the so that these organisms are called, these cells are called as prokaryotic cells. Okay, pro அப்படின்னா previous அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், கேரியோட் அப்படின்னா நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஹியர் there is no nucleus. ஓகே, அந்த நியூக்ளியர் மெம்பரைன் வச்சு நியூக்ளியஸ்ன்னு தெளிவாக ஒரு ஸ்ட்ரக்சர், இங்கே தனியாக ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. இட் இஸ் absent in prokaryotes. ஓகே, the bacteria are very small prokaryotic microorganism. The bacteria cell do not have nucleus and do not usually have membrane bounded cell organelles. இப்போ நியூக்ளியர் மெம்பரேன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி மெம்பரைன் வந்து இருக்காது. இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே ஸ்கின் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு செல் ஆர்கனலுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு மெம்பரைன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மெம்பரைன் எதுவுமே இதில் இருக்காது. இந்த ப்ரோகாரியாட்டிக் செல்லில் இருக்கிற எந்த செல் ஆர்கனலுக்கும் என்ன இருக்காதுன்னா மெம்பரைன் இருக்காது. Bacteria can exist either in independent organism as a parasite. Bacteria என்னவா இருக்கலாம்? Some of the bacteria lives independent life. தனியாக அதுக்கு வேணுங்கிற சாப்பாடு எடுத்து தயாரிச்சுக்கிட்டு அது தனியாக வாழ்ந்துட்டுருக்கும். Some of the bacteria, okay, they prepare their own food
and they can take the food from some other substances. ஸோ அது ஃபுட் எடுத்துக்கிட்டு தனியாக அது வந்து வாழ்ந்துட்டுருக்கும். ஓகே, அண்ட் சம் ஆஃப் த பாக்டீரியாஸ் தட் இன்வால்விங் இன் parasitic life. Okay, a parasitic life means a living organism that depend on another living organism. Okay, like the bacteria. The bacteria depends human beings, animals, plants for their food and shelter. ஓகே, ஃபுட்டுக்காகவும் ஷெல்டருக்காகவும் மற்ற ஆர்கானிசம்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா parasite அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Okay, the bacteria can exist either as an independent organism or as a parasites. They invade tissue. Okay, அது என்ன பண்ணுது? They invade tissue. டிஷ்யூக்குள்ளே அது உள்ளே பூந்து போகுது. They produce pus or harmful waste. Okay, அது என்ன பண்ணுது? பஸ் ஃபார்ம் பண்ணும், இல்லாட்டி ஹார்ம்ஃபுல் வேஸ்ட் சப்ஸ்டன்சஸை ஃபார்ம் பண்ணுது. பஸ் அப்படிங்கிறது நம்ம பிடிச்சிச்சுன்னு சொல்கிறோம். நம்ம டிஷ்யூஸை டேமேஜ் பண்ணி அந்த டிஷ்யூஸை வந்து வெளியில் அனுப்புவோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இட் ப்ரொடியூசஸ் த பஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ சம் பாக்டீரியல் டிசீசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாக்டீரியல் டிசீஸ் இது மாதிரி தான் இருக்கும். பாக்டீரியா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் அ spherical shaped or round shaped bacteria அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியல் சம் ஆஃப் த பாக்டீரியல் டிசீசஸ் ஆர் கிவன் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் காலரா. ஸோ இட் இஸ் ஸ்ப்ரெட் த்ரூ. எப்படி வந்து நம்மளுக்கு பரவுது, ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு போகுது, இல்லை எப்படி வந்து அந்த பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டாமினேட்டட் வாட்டர் எது மூலமாக ஏற்படுது. இப்போ எனக்கு காலரா வரணும்னா அது எப்படி எனக்கு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா த்ரூ த கண்டாமினேட்டட் வாட்டர். அதாவது இந்த பாக்டீரியா இருக்கிற வாட்டரை நான் எடுக்கும்போது குடிச்சிக்கும்போது அப்போ எனக்கு வரலாம். சரியா, கண்டாமினேட்டட் வாட்டர். தென் நெக்ஸ்ட்டு நிமோனியா. ஸோ நிமோனியா அப்படிங்கிறது ரிலேட்டட் டு லங்ஸ். இன்ஹலேஷன் ஆஃப் ஏர்போர்ன் ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் ஸ்னீஸ் ஆர் காஃப். இப்போ எனக்கு வந்து நிமோனியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்னீஸ் பண்ணுறதுனால காஃப் பண்ணும்போது அந்த ட்ராப்லெட்ஸ் வரும் இல்லையா, ஸ்னீசிங் காஃபிங் நம்ம சளி பிடிச்சப்பே சொல்லுவோம். ஸோ அந்த ட்ராப்லெட் என்ன ஆகலான்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு உள்ளே இன்ஹேல் பண்ணலாம். ஏரில் மிக்ஸ் ஆகி தட் கேன் பி இன்ஹேல்டு பை த அனதர் பர்சன். ஓகே, நார்மல் பர்சன். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே போயிட்டு நிமோனியா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேயா, ஸோ காலரா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் காஸ்ட் பை விப்ரியோ காலரேங்கிற பாக்டீரியா. விப்ரியோ காலரே கமா ஷேப்டு பாக்டீரியா. ஸோ அது வந்து காலராங்கிறது இட் காசஸ் டயேரியா. ஓகே, லூஸ் மோஷன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ லூஸ் மோஷன் போகும். தென் அதில் சம்டைம்ஸ் பிளட்டு கூட போகும். சரியா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ ஹை டீஹைட்ரேஷன் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, டீஹைட்ரேஷனால் த பர்சன் வில் டை. ஓகே, ஸோ அவங்க இறந்து போகிறதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் உடனே அந்த ஓஆர்எஸ் மாதிரி எதுவும் நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த பர்சன் வில் பி டை. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெட்டானஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியல் டிசீஸ் தான். கண்டாமினேட்டட் wound வித் த பாக்டீரியா. ஸோ நமக்கு ஊண்டு இருந்ததுன்னா அந்த ஊண்டை நம்ம க்ளீனாக வச்சுக்கல அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ பஸ் ஃபார்ம் ஆகிட்டு ஃபீவர் வந்துட்டு கால்லாம் அந்த ஊண்டு இருக்கிற இடம்லாம் வீங்கி போயிட்டு ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால தான் ஊண்டெல்லாம் வந்ததுன்னா உடனே நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு டிடி இன்ஜெக்ஷன் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. ஓகே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம காயம் கொஞ்சம் பெரிய காயமாகிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட போனோம்னா டிடி இன்ஜெக்ஷன் ஒன்று போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஓகே, the TT is not tetanus toxoid அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, tetanus toxoid. ஓகே, so it prevent the growth of bacteria in the wound. ஸோ woundல bacterial growth ஃபார்ம் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் tuberculosis. இது lungs அஃபெக்ட் பண்ணுற டிசீஸ். இன்க்ளூட்ஸ் த ஏர்பார்ன் ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் ஸ்னீஸ் அண்ட் காஃப். எப்படி நம்ம நிமோனியாவுக்கு சொன்னோமோ அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் டைஃபாய்ட். இட் இஸ் டியூ டு த கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். எப்படி நம்ம காலராக்கு சொன்னோமோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே ஹை ஃபீவர் இருக்கும் டைஃபாய்டில். தென் இது வந்து இந்த காலராவும் டைஃபாய்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது மூலமாகவும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா ஹவுஸ் ஃப்ளைஸ் மூலமாகும். ஓகே, திஸ் பாக்டீரியாஸ் ஆர் டேக்கன் பை த ஹவுஸ் ஃப்ளைஸ். ஓகேயா, ஸோ அதனால தான் ஓப்பன் ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம சாப்பிடக்கூடாது. திறந்த வெளியில் வச்சுருக்கிற உணவுகளை நம்ம திறந்தே வச்சுருக்கிற உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, வி ஷுட் நாட் டேக் த
ஃபுட் இன் ஓப்பன் பிளேசஸ். ஓகே, நிறைய நம்ம ஆனால் என்ன பண்ணுறோம், நமக்கு அதுதான் டேஸ்ட்டாக இருக்குது ரோட்டில் இருக்கிறது. அப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிச்சஸ்ஸு, ட்ரைனேஜ் பக்கத்தில் இருக்கிற பானிபூரி, கடையில் இருக்கிற பானிபூரி, அதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குது. ஸோ அதனால் நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா இட் காசஸ் திஸ் லைக் டேமேஜஸ். ஓகே, ஸோ டிசீசஸ் வந்து நம்மளுக்கு காஸ் பண்ணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பாக்டீரியல் டிசீசஸ் தட் காஸ்ட். அண்ட் அதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மீன்ஸ் ஹவு த disease transmit, okay, spread from one people to another people, or how the disease is entered into the human being, எப்படி ஒருத்தருக்கு வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசீஸ் இஸ் அ டெஃபினட் பெத்தலாஜிக்கல் ப்ராசஸ். ஓகே, டிசீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா disease is a definite pathological process having characteristic set of signs and symptoms. So or pathology அப்படிங்கிறது it is study about the microorganisms. okay, so அந்த microorganismனால வர கேரக்டர்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு இப்போது காமன் கோல்டு இட் இஸ் டியூ டு வைரஸ். ஓகேயா, ஸோ இப்போ காமன் கோல்டு வந்தால் என்னென்ன இருக்கும், நமக்கு நம்ம நார்மலாக எப்பயும் இருக்க மாதிரி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. என்ன ஆகும், நமக்கு மூக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் காசஸ் இரிட்டேஷன். நோஸில் வந்து இரிட்டேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நோஸ்லேருந்து வாட்டரி லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காஃப் இருக்கும். அந்த நோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரெட்டிஷ் ஆகிடும். ஸ்னீசிங் இருக்கும், காஃப் இருக்கும், ஹெட்டேக் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். டிஸார்டர், டிஸார்டர் ரெண்டு டைப் இருக்குது. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால் வரது. ஓகே, பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, இதனால எல்லாம் வரது என்ன அப்படின்னா டிசீஸ். ஓகேயா, ஸோ அதுவே டிஸார்டர் அப்படிங்கிறது டிஸார்டர் இஸ் அ derangement or abnormality of function. சரியா, derangement அதாவது நம்மளோட பாடி வந்து ப்ராப்பராக அந்த ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக செய்ய முடியாத சுச்சுவேஷன். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்நார்மாலிட்டி ஃபங்க்ஷன். ஒழுங்காக வேலை செய்யாது. அப்போ கரெக்டாக ப்ராப்பராக இப்போ வந்து ஃபேன் வந்து 5ல் ஓடணும்னா 5ல் ஓடணும். சரியா, 5ல் வைக்கும்போது நம்ம 1ல் ஓடுற மாதிரி ஓடக்கூடாது. சரியா, இல்லை 1ல் வைக்கும்போது 5ல் ஓடுற மாதிரி ஓடக்கூடாது. ஓகே, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்நார்மாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ டிசீஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெஃபினட் பெத்தலாஜிக்கல் ப்ராசஸ். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே போயிட்டு அந்த மைக்ரோ ஆர்கானிசம்னால நம்ம பாடியில் சிம்டம்ஸ் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வாமிட்டிங்கு, மூக்கில் சளி விழுகிறது, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறோம். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இப்படி இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிசீஸ். அதுவே டிஸார்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டீரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா, அதோட ரேஞ்ச் வந்து மாறி போகிறது ஆர் அப்நார்மலிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நம்ம ஃபேனுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ரிமோட்டில், டிவி ரிமோட்டில் 1 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 1 தான் ப்ரெஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு சேனல் தான் வரணும். அதை விட்டுட்டு 1 ப்ரெஸ் பண்ண உடனே 100th சேனல் வந்தது அப்படின்னா தட் இஸ் த அப்நார்மலிட்டி. ஓகேயா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசீஸ் அண்ட் டிஸார்டர் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ். ஸோ திஸ் இஸ் த மைக்ரோஸ்கோப். உங்களுக்கு தெரியும், த மைக்ரோஸ்கோப்ஸ் ஹெல்ப்ஸ் டு ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வைரஸ். ஸோ வைரஸஸ் இஸ் அன் ஏசெல்லுலார். சரியா, வைரஸ் இஸ் அ ஏசெல்லுலார் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா திஸ் இஸ் அன் இன்டர்மீடியேட் சப்ஸ்டான்ஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங். ஓகே, வைரஸ் இஸ் அன் இன்டர்மீடியேட் சப்ஸ்டான்ஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா when it is present inside the host, inside the living cell. இப்போ என்னோடய உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னா, என்னோடய உடம்புல லிவிங் செல்லுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இட் இஸ் லிவிங். வைரஸ் வந்து லிவிங்காக இருக்கும். என்ன பண்ணும், இட் மல்டிப்ளை, இட் க்ரோ. ஓகேயா, ஸோ மல்டிப்ளை ஆகும், அதோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எல்லா மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அது என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்யும். ஓகேயா,
when it is present inside the host cell. ஹோஸ்ட்னா யார்? நான் யாருக்கு டிசீஸ் காஸ் பண்ணுதோ அதுதான். ஓகே, இப்போ நான் தான் ஹோஸ்ட்டு. ஓகே, ஸோ அடுத்து நம்மளாம் தான் ஹோஸ்ட் ஆர்கானிசம், நம்ம எல்லாருமே. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா when it is present outside. ஓகே, இப்போ என்னோட உடம்பை விட்டு வெளியில் வந்துருச்சு. சரி, நான் ஸ்னீஸ் பண்ணும்போது வெளியில் வந்துருச்சு. ஸோ வெளியிலேயே இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகாது அப்படின்னா that should not multiply. ஓகே, மல்டிப்ளை பண்ணவும் பண்ணாது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணவும் பண்ணாது. ஆனால் இப்போ பாக்டீரியா, ஃபங்கை, ப்ரோட்டோசோவாலாம் என்ன பண்ணணும்னா லிவிங் செல்லுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கும்போது, இப்போ நம்ம முன்ன பார்த்த பாக்டீரியா இருக்கு இல்லையா, அந்த பாக்டீரியாலாம் வாட்டரில் ப்ரெசண்ட்டாக இருக்கும்போதும் இட் மல்டிப்ளை. தென் அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே போகும்போதும் மல்டிப்ளை ஆகும். ஓகே, அதோட பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். பட் தீஸ் வைரஸஸ் வென் என்டர்ட் இன்டு த லிவிங் செல் இட் மல்டிப்ளை லைக் அ லிவிங் ஆர்கானிசம். சரியா? லிவிங் ஆர்கானிசம் எப்படி மல்டிப்ளை ஆகுதோ அது மாதிரி மல்டிப்ளை ஆகும். ஸோ தட் இட் இஸ் எ லிவிங். யா, பட் when it is present in water it not multiply. சரியா? வாட்டரில் இருக்கும்போது என்ன ஆகிறது கிடையாது, மல்டிப்ளை ஆகிறது இல்லை. ஸோ தட் இட் இஸ் அ நான் லிவிங். ஓகே, அதனால் நம்ம அதை என்ன சொல்கிறோம், நான் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ these are the so that the virus is called as a intermediate substance between living and non-living. Okay, ஸோ வைரஸ் இஸ் அண்ட் ஏ செல்லுலார். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏ செல்லுலார். ஏ அப்படின்னா ஆப்சண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, செல்லுங்கிற ஸ்ட்ரக்சரே இதுக்கு வந்து கிடையாது. ஸோ செல்னால் என்ன இருக்கணும், செல் மெம்ப்ரெயின் இருக்கணும், அதுக்குள்ளே சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் இதெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கணும். பட் ஹியர் தீஸ் ஆல் ஆர் ஆப்சண்ட். ஓகே, இங்கே செல் மெம்ப்ரெயின்லாம் கிடையாது, சைட்டோபிளாசம் இஸ் ஆப்சண்ட். ஓகே, இதோட பாடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வைரஸ் இஸ் தட் கன்சிஸ்ட் ஆஃப், இங்கே பாருங்கள், ஒரு நியூக்ளிக் ஆசிட்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு நியூக்ளிக் ஆசிட் ப்ரெசன்ட், தட் இஸ் அ வைரல் ஜீனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தென் அதுக்கு ரவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ரோட்டீன் கோட், இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், இது ஒரு ப்ரோட்டீன் கோட். தென் அதுக்கப்புறம் ஒரு லிப்பிட் கோட், இதுதான் இருக்கும். சரியா? ஸோ ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட் கோட். ஓகே, ஸோ இது மாதிரி ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட் கோட் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு சில இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் கோட் மட்டுமே 2-3 லேயர் இருக்கும். ஒரு சில இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் ப்ரோட்டீன் கோட். ஸோ அண்ட் சம் ஆஃப் தெம்மில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் ப்ளஸ் கார்போஹைட்ரேட் சேர்ந்ததாக இருக்கும். அண்ட் சம் ஆஃப் தெம்மில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிப்பிட் அண்ட் கார்போஹைட்ரேட் சேர்ந்ததாக இருக்கும். சரியா? ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜீனோம், தட் இஸ் எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ அப்படிங்கிற ஒரு நியூக்ளிக் ஆசிட் ப்ளஸ் அதை கவர் பண்ணி ஒரு கோட். ஓகே, ப்ரோட்டீன், லிப்பிட் ஆர் கார்போஹைட்ரேட் கோட் இஸ் ப்ரெசன்ட். ஓகே, மோஸ்ட்லி ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட் கோட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வைரஸ், ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ அதர் செல் ஆர்கனல்ஸ். நம்ம அனிமல் செல்லில் பாக்டீரியாவில் இருக்க மாதிரிலாம் செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ வெரி சிம்பிள் இன் தேர் ஸ்ட்ரக்சர். ஸோ தட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், when it is present inside the living cell it is a living, and outside the living cell it is a non-living. ஸோ இப்போ செல்லுக்கான கேரக்டர்ஸ் இல்லாததுனால, மற்ற செல் ஆர்கனல்ஸ்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால இட் இஸ் ஏ செல்லுலார். ஏ செல்லுலார் ஆப்சென்ட் ஆஃப் செல், செல்லுங்கிற ஸ்ட்ரக்சர் கிடையாது, செல்லுங்கிற கேரக்டர் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வைரஸ் கேன் இன்ஃபெக்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் லிவிங் ஃபார்ம்ஸ், பிளான்ட்டு, அனிமல்ஸு, மைக்ரோ ஆர்கானிசம். இது பாக்டீரியாவுக்கும் இன்ஃபெக்ஷனை க்ரியேட் பண்ணும். ஓகே, பாக்டீரியாவே நமக்கு இன்ஃபெக்ஷனை க்ரியேட் பண்ணுது, அந்த பாக்டீரியாவுக்கும் இது இன்ஃபெக்ஷனை க்ரியேட் பண்ணும். சரியா? they invade living normal cells and use their cell machinery to multiply. சரியா? நம்மளோட செல்லுக்குள்ளே போயிட்டு நம்மளோட செல்லையே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கும், அது மல்டிப்ளை ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். நம்ம செல் எப்படி மல்டிப்ளை ஆகுமோ அதே மாதிரி அது மல்டிப்ளை ஆகும். இப்போ என்னோடய பாடிக்குள்ளே பூந்ததுன்னா என்னோடய செல் எப்படி மல்டிப்ளை ஆகுதோ அது மாதிரி மல்டிப்ளை ஆகும். ஓகே, அதுவே வந்து பார்த்தோன்னா டாகோட செல்லுக்குள்ளே போனோம்னா அது எப்படி மல்டிப்ளை ஆகுதோ அப்படி மல்டிப்ளை ஆகிக்கும். சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் த ஆர்கானிசம் அதோட மல்டிப்ளிகேஷன் மெக்கானிசமும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ தட் அதனால் என்ன பண்ண முடியல, நான் லிவிங் சப்ஸ்டன்ஸில் போயிட்டு என்ன பண்ண முடியாது, மல்டிப்ளை ஆக முடியாது. ஓகேயா. they can kill damage or change the cells and make you sick. சரி, நம்மளோட செல்ஸை டேமேஜ் பண்ணுது ஆர் கில் பண்ணுது. ஸோ கில் பண்ணி நம்மளோட செல்லோட சேர்ந்து அது க்ரோ ஆகுது இல்லையா. ஸோ அப்படி க்ரோ ஆகும்போது நம்மளை செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணுது ஆர் கில் பண்ணுது. ஸோ கில் பண்ணி நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா, இட் மேக்ஸ் அவர் மேக் அஸ் சிக். ஓகே, நம்மளை சிக்காக கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ். ஸோ இதோட நமக்கு இந்த லெசன் முடிஞ்சுது. இஸ் there any doubt, make a call to me and ask your doubts. Thank you.